அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, சென்ற வாரம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு 2 வாரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களே அதை விளங்காமல் அதை விமர்சனம் செய்து ஒரு கோரிக்கை வைக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். என்ன தீர்ப்புன்னு கேட்டால், ஒரு பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு தலித்து மதத்தில் அது தலித்தாக இருந்து கிறிஸ்துவராக மாறினவர். அவரை அந்த மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி யாரை திட்டாங்க போல இருக்குது. அவர் கேஸ் போடுறாரு. என்னை நான் தலித்துகளை நீங்கள் ஒடுக்க தாழ்த்தப்பட்ட மக்களை திட்டினீங்கன்னா தனி செக்ஷன் இருக்குது. நீங்கள் என்னை திட்டினா, நான் உங்களை திட்டினா திட்டின கேஸ் தான் போடுவான். நீங்கள் வேறு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதி இருக்க தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறாங்கல்ல, அவங்கள திட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வன்கொடுமை கேஸு, ஜாமீனே கிடைக்காது. என்னை அந்த ஜாதியை சொன்னான் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், ஜாமீன் கிடைக்காது, உள்ளே போயிடுவாங்க. 90 நாளைக்கு இடையில் வெளியே வர முடியாது. கொலை குற்றம் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி கேஸுகளை எல்லா நீதிமன்றத்துலேயும் அதுக்குன்னு தனி நீதிமன்றம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேஸை போடுறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் தலித்திலேருந்து வந்திருக்கிறேன், என் சாதியை சொல்லி என்னை திட்டி விட்டார்கள்னு ஒரு ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ அவன் நடவடிக்கை எடுக்கலை. எந்த கேஸில் கொடுக்குறாரு? திட்டின கேஸ் கொடுக்கலது, வன்கொடுமை கேஸ் கொடுக்குறாரு. என் சாதியை சொல்லி அவர்கள் திட்டி விட்டார்கள் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ ஆந்திரா ஹைகோர்ட்டு விசாரிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அந்த கேஸில் நீ வரமாட்டப்பா, நீ தான் கிறிஸ்துவனை மாறிட்டிய, நீ தலித்தாவே நீ இருந்தால் தானே உனக்கு அந்த செக்ஷன் போட முடியும். நீ எப்போ கிறிஸ்துவனை மாறிவிட்டாயோ நீ இந்த கேஸ் போட முடியாது, தலித்துகள் மட்டும்தான் அந்த கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆந்திரா ஹைகோர்ட்டு சொல்லிடுச்சு. அதை எதிர்த்து என்ன செய்கிறாரு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட்டு போனோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், ஒருவர் தலித்தாக இருந்தார்னு பல்லர் பறையர் இந்த மாதிரி அருந்ததியர்னு இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஜாதி, இந்த மாதிரி ஆட்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் எப்போ நீ மதம் மாறிவிட்டார்களோ அவங்க அந்த ஜாதியில் இருக்க மாட்டார்கள். அதனால் சீக்கியர்களாக மாறினா அவங்க தலித்தாக இருப்பாங்களாம், புத்தர்களாக மாறினால் தலித்தாக இருப்பார்களாம், முஸ்லீமாக கிறிஸ்தவராக மாறினார்களே ஆனால் அவங்க தலித்துன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. இடஒதுக்கீடு வரைக்கும் தான் சட்டம்ட்டாங்க. இடஒதுக்கீடு வரைக்கும் என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு வைங்க, தலித்துக்கு இடஒதுக்கீடு உண்டு. முஸ்லீம் ஆகிட்டா உண்டா? இல்லை. கிறிஸ்துவம் ஆகிட்டாலும் இல்லைங்கிறது சட்டம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தலித்துங்கிற சலுகை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தீர்ப்பு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யார் ஒருவர் இந்துவாகவே நீடிக்கிறாரோ அவருக்கு தான் அந்த சலுகை இருக்குது. அல்லது பௌத்தராக மாறினான்னு வைங்க, அப்போ தலித்துன்னு சொல்லிக்க. சீக்கியராக மாறினான்னு வச்சுக்க, அப்பவும் தலித்துன்னு சொல்லிக்கலாம். சீக்கியத்தில் ஜாதியே கிடையாது, ஆனால் சீக்கியராக மாறினா தலித்து சொல்லிக்கலாங்கிறாங்க. எப்போ நீ இது ஒரு தலித்து கிறிஸ்தவன் ஆகிட்டானோ, எப்போ முஸ்லீம் ஆகிட்டானோ, எங்களுக்கு தலித்துடைய அந்த இட ஒதுக்கீடுலாம் இருக்குல்ல, அந்த கோட்டா அந்த சலுகையெல்லாம் கேட்கக்கூடாது. அது மாதிரி இந்த வன்கொடுமை கேஸெல்லாம் போட முடியாது, நீ தலித்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கிறிஸ்துவ மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டால், அவங்கள்ட்ட அது இருக்குது. இது இருக்குது, ஒருத்தர் கிறிஸ்துவரை மாறினாலும் கிறிஸ்துவ நாடார்னு இருப்பார். முதலியாராக இருந்தார்னா கிறிஸ்துவ முதலியார்னு போட்டுக்குருவார். செட்டியாராக இருந்தார்னா கிறிஸ்துவ செட்டியார்னு போட்டுக்குருவார். வன்னியர் ஆகிட்டாருன்னா கிறிஸ்துவ வன்னியர்னு போட்டுக்குருவார். அப்படி தலித்தான் அப்படி தான் அவங்கள இருக்கிறதுனால அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், நாங்கள் மதம் மாறினாலும் எங்கள்கிட்ட அந்த ஜாதி இருக்குதுன்னு அவங்க கேட்குறாங்க. அது கரெக்டு தான். அது அவங்கள அது இருக்க வச்சுருக்கிறாங்க. அவங்க மதத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வன்னிய கிறிஸ்தவர், தலித்து கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுறாங்க. இஸ்லாத்தில் அது உண்டா? நம்மளும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பு தப்பு, மாறினாலும் இந்த சலுகையை கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு தலித் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு வைங்களேன், அவர் தலித்தாக வச்சுக்கணுமா, தலித்துங்கிற சலுகையை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அது இஸ்லாத்தை அழிக்கக்கூடியது. இஸ்லாம் அந்த இடஒதுக்கீடுங்கிறத விட முக்கியமானது என்ன, இஸ்லாத்தில் அந்த ஜாதி கிடையாதுன்னு சொல்வதெல்லாம் இஸ்லாத்தின் சிறப்பு இருக்குது. இந்த இடஒதுக்கீடு தொலையுதுன்னு போயிட்டு இஸ்லாத்துக்கு வரணும். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு மார்க்கத்தில் என்னை செட்டியாரை வச்சுக்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னை முதலியாரை வச்சுக்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னை நாடாரை வச்சுக்கன்னு கேட்டான்னா ஒத்துக்கிறக்கூடாது. இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டு எந்த ஒன்றும் நமக்கு தேவை கிடையாது. அதுக்காக ஒருத்தர் வருவாருன்னா அவர் வர அவசியமும் கிடையாது. இஸ்லாம் ரசூலுல்லாவுக்கு இதுக்கு தான் கடுமையாக அல்ல கோவிக்கவும் செய்கிறான். இந்த வத்தாவெல்லாம் இருக்குல்ல, என்ன கேட்டாங்க, எங்களுடைய ஜாதி ஏற்றதால் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிட்டீன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அந்த கீழ்த்தட்டு மக்களையும் மேல்தட்டு மக்களையும் சமமாக்காதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லா கூட லேசாக அதுக்கு சரிகான அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் எல்லாம் கண்டிக்கிறோம். அதனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித்தாக இருப்பவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் தலித்து கிடையாது. அந்த சலுகை நம்ம கேட்கக்கூடாது. இப்படி இருந்தால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர வேண்டியதில்லை. இஸ்லாத்தை குழி தோண்டி போச்சுட்டு இஸ்லாத்துக்கு ஏன் வரணும்? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு அதுக்கு பேர் இஸ்லாமா? இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை என்னது? ஜாதி கிடையாது, ஜாதி பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எந்த ஒரு ஜாதி அமைப்பும் எங்கள் மார்க்கத்தில் கிடையாதுன்னு சொல்வது தான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு. அந்த கிறிஸ்தவ மக்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க மதத்தில் அது இருக்கிறது.
நம்ம மதத்தில் யாராவது நீங்கள் தலித்து முஸ்லீம் இருக்கிறாங்களா? ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதியில் என்ன செஞ்சாங்க, தலித்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவேன்னு அறிவித்தாங்க தேர்தல் அறிக்கையில். உடனே நம்ம சமுதாய அமைப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டணும். எப்படி நீ தலித்து முஸ்லீம் சொல்ல, முஸ்லீமில் எங்கே தலித்து இருக்கிறான், எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம தெளிவாக இருந்தோம். அதனால் இடஒதுக்கீடு தலித்தாக இருக்கிறவனு இடஒதுக்கீடு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தில் வந்து அந்த அந்த தீண்டாமையை கொண்டாந்து நுழைக்கணும் ஒத்துக்கிற மாட்டோம். இதனால தான் ஒருத்தன் வருவாண்டா வர வேணாம். இஸ்லாத்தில் வந்தால் உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம போயிட்டு போகுதுடா, உன்னுடைய தீண்டாமல் போயிடும், உனக்கு சூட்டப்பட்ட 1000 ஆண்டுகளாக இருக்கிற அந்த இழிவு உனக்கு வராது. அது விரும்பினா நீ வா, நீ வந்து அந்த இழிவோடு தான் நீ வருவா, அந்த இழிவை நாங்களும் உனக்கு தரணும் என்று சொல்வாயானால் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். ஆனால் விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த தீர்ப்பு சரியில்லை, தீர்ப்பு சரியில்லைன்னு அவங்க கேட்குறாங்க, நியாயம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்கன்னா அவங்க வச்சுருக்குறாங்க அந்த ஜாதியை, வன்னியர் கிறிஸ்துவராக இருப்பாங்க, வன்னியராக இருப்பாங்க, கிறிஸ்துவராக இருப்பாங்க, நாடாராக இருப்பாங்க. அவங்க அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. நீங்கள் கடைப்பிடிங்களா? முஸ்லீம் நாடார் யாராவது இருக்காங்களா? நம்ம எவ்வளோ அறியாமல் காலத்தில் இருந்தால் கூட அதில் எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம். நம்ம மார்க்கத்தை சரியாக பேணாத சமுதாயமாக இருந்தால் கூட நம்மள முஸ்லீம் வன்னியர்னு வச்சுருக்கிறோமா, முஸ்லீம் நாடார்னு வச்சுருக்கிறோமா, முஸ்லீம் தேவர்னு வச்சுருக்கிறோமா? முஸ்லீம்னா முஸ்லீம் தான், அவன் எங்கேருந்து வந்தால் நமக்கு அது கவலை இல்லை. நம்ம அதை வந்து அழித்து நாசமாக்கி குழி தோண்டி புதைச்சிவிட்டோம், அதை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவன் தலித்தாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த தலித்தாக நீ ஏற்றுக்கங்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கிறேன்னு, எங்களுக்கு தேவையில்லை தான். எங்களுக்கு இஸ்லாமியரை வந்துட்டான்னு சொன்னால் நீ கொடுக்காத, தலித்து சலுகை கொடுக்காத, வேணா பிசி பிற்பட்ட சமுதாயம்னு ஒன்று இருக்குல்ல அதில் சேர்த்துக்க. ஆனால் தலித்துங்கிற ஒரு தலித்து இந்த மாதிரி ஜாதிகளோடு நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லணும். ஆனால் விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இந்த தீர்ப்பு சரியில்லை, அந்த தலித் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அதே சலுகையை கொடுங்க, அதே ஜாதியை ஏற்றுக்கிறங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. யார்? முஸ்லீம்ங்கிற பேரில். அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இஸ்லாத்தை தான் காப்பாற்றணும். இடஒதுக்கீட்டை விட இஸ்லாத்தினுடைய கொள்கை பிரதானமானது. அதனுடைய சிறப்பு அதில் தான் தங்கி இருக்குது. இங்கே வந்தால் ஒட்டனை ஒரு தடவை களிமா சொன்னால் அந்த நிமிஷமே எல்லாம் ஒளிஞ்சு போயிருதுன்றோம்ல, அதுதான் நமக்கு பெருமையை தவிர இடஒதுக்கீடு கிடைக்கி அதை தக்க வச்சுக்கிட்டே வருவாங்கன்னா வர தேவையில்லை. அதை நாங்கள் அழிக்கிறதுக்கு தான் இந்த மதத்தில் இருக்கிறோன்னு சொல்லணும். தகவலுக்கு அவனே. அஸ்ஸலாமு அலைக்கும்.